என்ன அது திடீர்னு ஹீரோக்குள்ள நடக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? வணக்கம் சொன்னேன். வணக்கம் கண்ணுல மண்ணலி போடுற. ஹலோ நண்பா, எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெரிட்டரி ஆர்மி. சரியா, நிறைய பசங்க வந்து டெரிட்டரி ஆர்மியை பத்தி அப்டேட் வந்தோன்னா நிறைய பேர் வந்து அதுக்கு பிசிக்கலுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. சரிங்களா, இப்போ வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 1 வீக்ஸா லாஸ்ட் ஒரு 10 டேஸா நிறைய பகுதியில் சரியா நிறைய மாவட்டங்கள்ல வந்து தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. சரியா, நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்போலாம் கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல கூட நேற்றுலாம் ரெட் அலர்ட் போட்டிருந்தாங்க. சரியா, அந்த மாதிரி மழை வந்து தொடர்ந்து பெஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒரு 1 டே தொடர்ந்து மழை பெஞ்சாலே கிரவுண்ட்ல வந்து ப்ராக்டிஸ் வந்து ப்ராப்பரா நம்மளால பண்ண முடியாது. வர்றேன் மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? சரிங்களா, 1 டே மழை பெஞ்சாலே ஒரு 2 or 3 days 4 days வந்து கிரவுண்ட்ல வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. சரியா, அதனால நீங்க முடிஞ்ச வரைக்கும் லாஸ்ட் இந்த ஒரு 20 days சரிங்களா, 20 days வந்து 25 டேஸா இருக்கு. நீங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு உங்களால பெஸ்டா ப்ராக்டிஸ் பண்றத அவாய்ட் பண்ணாம சரியா, முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிஸ் வந்து நீங்க ரன்னிங் ஆக்டிவிட்டி பண்ணாதான் உங்களோடக்கான ரன்னிங் ஒர்க் அவுட் அப்படின்னு கிடையாது. நிறைய ஒர்க் அவுட் இருக்கு. ஏதாச்சும் ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி சரியா, கார்டியோ ஒர்க் அவுட் பண்ணலாம். சரியா, நீங்க வீட்டுல உட்காந்தே கூட நிறைய ஒர்க் அவுட் பண்ணலாம். சரி, அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களால எந்த அளவுக்கு பிசிக்கல் கான்சன்ட்ரேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பிசிக்கல் வந்து முக்கியமா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா மற்ற டிஃபென்ஸ் ரிலேட்டடை விட மற்ற டிஃபென்ஸ் ஜாப்பை விட இந்த டிஃபென்ஸ் டெரிட்டரி ஆர்மி வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸே உங்களுக்கு ரன்னிங் தான். சரியா, மற்ற இதெல்லாம் இப்போ வந்து எஸ்எஸ்சிடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 24 minutes நீங்கள் ஓடினாலே போதும், நீங்கள் வந்து எலிஜிபிள். சரி, அதேமாரி அது போலீஸ் எஸ்ஐ பிசியாக இருக்கட்டும், நீங்கள் 1500 மீட்டர் சரியா, 1500 மீட்டர் நீங்கள் ஒரு 7 நிமிஷத்துக்குள்ள வந்துட்டா நீங்கள் எலிஜிபிள். சரி, அதேமாதிரி 400 மீட்டர் நீங்கள் 70 secondsக்குள்ள வந்தால் வந்து உங்களுக்கு வந்து டபுள் ஸ்டார். சரி, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு எலிஜிபிள் டைமிங் உண்டு. ஆனால் டெரிட்டரி ஆர்மியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி டைமிங் கிடையாது. டைமிங் கொடுத்துருப்பாங்க, 5:30க்குள்ள வந்தா போதும் ஃபர்ஸ்ட் பேஜ், 5:45க்குள்ள வந்தா போதும் செகண்ட் பேஜ். ஆனா அந்த மாதிரி அங்க நடக்குமான்னு கேட்டா ஒரு கேள்விக்குறி. கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? சரியா, 5 minutes சரியா, மேக்ஸிமம் ஒரு 4:40 to 5 minutes கூட நீங்க வந்துட்டீங்க, டைம் செட் பண்ணிட்டீங்க. ப்ராக்டிஸ் எல்லாம் டைமிங் ஒரு 4:50 வச்சிருக்கேன் ப்ரோ, நான் ஒரு 4:55 வச்சிருக்கேன் ப்ரோ அப்படின்னு நீங்க தைரியமா பண்ணலாம். சரியா, தைரியமா நீங்க செலக்ஷன் அது அதர் ஸ்டேட்ல நடக்குது இல்லையா, அதனால தைரியமா நீங்க ப்ராக்டிஸ் வந்து துணிஞ்சு பண்ணீங்க. டைமிங் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் நல்ல டைமிங் வருதுன்னா நீங்க தைரியமா செலக்ஷன் போய் அட்டன் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸே எனக்கு வந்து 5:30 வருது ப்ரோ, 5:40 வருது ப்ரோ, 6 minutes வருது ப்ரோ, 6:30 வருது ப்ரோ. சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா, வாடா வந்து வாடுறா, வந்து வாடுறா, வா நீ வேணா சண்டைக்கு வா அப்படின்னா வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். சரி, அதனால முடிஞ்ச வரைக்கும் லாஸ்ட் 20 days லாஸ்ட் 25 days இருக்கு அப்படின்னா உங்களால எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா,